வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். டிஏ உயர்வு 2026 60% வரை அகவிலையின்படி சம்பளம் எவ்வளவு உயரும்? மத்திய அரசு ஊழியர்களுக்கு 4 நல்ல செய்திகள். இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் எதிர்பார்ப்பு காத்திருக்கும் டிஏ உயர்வு குறித்து முக்கிய தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதை குறித்து 2026 ஜனவரி மாதத்திற்கான அகவிலையின்படி உயர்வு விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. தற்போது 58% இருந்த டிஏ இந்த முறை 2% முதல் 3% வரை உயர்ந்து 60% அல்லது அதற்கு மேல் செல்லக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அகவிலையின்படி உயர்வு என்பது என்ற 12 மாத சராசரி தரவின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார தகவலின்படி இந்த முறை சிறிய அகவிலையின் உயர்வே இருந்தால் இது சம்பளத்தின் கணிசமாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். சம்பளம் எவ்வளவு உயரும்? சில உதாரணங்கள். ஒரு நபருக்கு 18,000 சம்பளமாக இருந்தால் மாத உயர்வு 540 உயரும். அதே 29,200 இருந்தால் 870 உயரக்கூடும். அதாவது அதுவே 56,100 சம்பளமாக இருந்தால் ஒரு மாதத்திற்கு 1,100க்கு மேல் உயரக்கூடும். அதுவே 2,50,000 சம்பளமாக இருந்தால் 5,000 7,500 கூடுதல் வருமானம் கிடைக்கும். இந்த முறை டிஏ அறிவிப்பு தாமதமாக இருப்பதற்கான காரணங்கள் நிர்வாக நடைமுறைகள், 8வது ஊதிய குழு தொடர்பான மாற்றங்கள், ஊதிய சுழற்சி மாற்றம். எனினும் இது பெரிய பிரச்சனை அல்ல என்று நிபுணர்கள் கூறப்படுகிறது. டிஏ உயர்வு 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும். அறிவிப்பு தாமதமானாலும் ஜனவரி முதல் அல்லது மாத இறுதி வரை அறியலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஏ உயர்வு 60% வரை சம்பள உயர்வு. டிஏ தொகை 8வது ஊதிய குழு அப்டேட். இத பத்தி தகவல்களை அறிந்து கொள்ள கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.